தாவேக்காவுக்கு ஆதரவாக நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காப்ல. மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியால நடந்துச்சு, அதனாலதான் முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற இரவோட போனாரு அப்படின்னு சொல்லி இது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனா இந்த சம்பவத்துல செந்தில் பாலாஜி மாஸ்க் கட்டிக்கிட்டு கருப்பு குல்லா போட்டுக்கிட்டு இல்ல முகத்துல இந்த கந்தசாமி படத்துல விக்ரம் இருப்பாரு அது மாதிரி அதை கெட்டப்ப போட்டுக்கிட்டு உள்ள போய் ஒவ்வொருத்தரையா மூச்சை பிடிச்சு திருக்கி போட்டாரா, இல்ல மூச்சை பிடிச்சு அமைக்கி போட்டாரா, இல்ல மரத்துல இருந்து செந்தில் பாலாஜி உள்ளுக்குள்ள குதிச்சு அவர் தான் இந்த கூட்டத்துல சொல்லி இன்னொருத்தனை காப்பாத்துவதற்கு. அப்ப தாவேக்காவை காப்பாத்த, விஜயை காப்பாத்த. வெல்கம் டு இப்பு விலாக்ஸ். சேட்டை ஆரம்பிச்சிட்ட போல. என்னது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குரல் கொடுத்தாருன்னா உடனே விஜய்க்கு பாஜக ஆதரவு. பின்ன ஊருக்கே தெரியும், ஊருக்கே என்ன தெரியும், செந்தில் பாலாஜி தான் எல்லாரையும் சாவடிக்க ட்ரை பண்ணுது அப்படின்றது. அவன் ஒரு அரசியல் நாடகம் போட்டான்றது ஊருக்கே தெரியும். இதை விட்டுட்டு இப்போ செந்தில் பாலாஜி தான் லேட்டா வர வச்சாரா, செந்தில் பாலாஜி தான் கழுத்தை பிடிச்சி அமுக்குனாரா, செந்தில் பாலாஜி தான் டைம் விஜய் பொறுமையா வர சொன்னாரான்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இப்ப தெரிஞ்சடா யாரு பிடிவின்னு எச்சப் போறோம் நாய கேடுகட்ட கேப்மாரி முல்ல மாதிரித்தனமா முடிச்சு வைக்கிறதுனா அண்ணன்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்காண்டா நாதாரி நாய. இதுல வேற பேச்சு வேற தெனாவட்டா. விஜயை காப்பாற்றவும் புஷி ஆனந்த காப்பாற்றவும் தான் பாஜக உணவு நுழையுது. அதுக்கு டிமாண்ட் வைக்கிறாங்களாம். யாரு, நீ போய் பார்த்த, நீ போய் லைட்டு பிடிச்ச, இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனாங்களா? ஏன்டா கேவலத்தின் கேவலம் உச்சத்துல இருக்கீங்களா நீங்க? கேவலத்தின் உச்சமா இருக்கீங்க நீங்க எல்லாம். எப்படிப்பட்ட கேவலம் தெரியுமாடா நீங்க? சாட்டை சுழற்றுறதே உங்களுக்காக தான்டா விஜயண்ணா. அது தெரியாம பேசிட்டு இருக்கீடா பொறம்போக்கு நாய.